வணக்கம் நண்பர்களே. இன்று நான் சீன நாட்டில் எப்படி பொங்கல் வைத்தேன் முழுசாக இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கடைசி வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொடுங்க இந்த வீடியோவுக்கு. இந்த பானை வந்து இங்கே சைனாவில் வாங்கினேன், மாலில் வாங்கினாங்க. போன வருஷமே நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து பொங்கல் வைக்கிறதுக்காக வாங்கினேங்க. இதில் வேறு எதுவுமே நான் செய்யறதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2, 3 வகையெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்னது, பெருசு அந்த மாதிரி இருந்துச்சு. அரிசி வந்து சீனா நாட்டில் இருக்கக்கூடிய அரிசி தாங்க. இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அரிசி தான் இன்றைக்கி நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். பார்க்குறதுக்கு பச்சரிசி மாதிரியே தாங்க இருக்கும். தெரியுதுங்களா அரிசி பார்க்குறதுக்கு? நெய்யும் பாசிப்பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்கினோம். இங்கே கடையிலலாம் கிடைக்கல. இங்கே மோஸ்ட்லி ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம ஆன்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நெய்யோட ரேட்டு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வருது. இந்தியன் ப்ரைஸுக்கு சொல்கிறேன். இதே சைனாவுடைய ப்ரைஸுக்கு 90 RMB வருதுங்க. பாசிப்பருப்பு வந்து இதுவுமே ஆன்லைனில் வாங்கினது 200 ரூபாய்க்கு மேலே. சேம் நம்ம ஊர் ரேட்டுக்கு தான் பாசிப்பருப்புலாம் வருது. அதோட பரவாயில்ல. நெய் அங்கே எவ்வளோ ரேட்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இது வந்து இங்கே இருக்கக்கூடிய நட்ஸ் கடையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் எல்லாமே வச்சுருப்பாங்க. முந்திரி, திராட்சை எல்லாமே அங்கே தான் வாங்கியிருந்தேன். பால் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டில் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. தெரியுதுங்களா பால்? இதையெல்லாம் வச்சு தான். வெல்லம் ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேங்க. வெல்லமும் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்குது. இல்லைங்க கருப்பட்டி வச்சுருப்பாங்க. அது ஒரு சில கடையில் இருக்கும், இல்லாமல் இருக்கிறனால நான் ஊர்லேயே வாங்கிட்டு வந்துட்டேன். அரிசி வந்து ஊற வச்சுட்டோம். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேங்க. ஏன்னா இந்த அரிசியும் பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா வறுத்து போட்டிருக்கேன். இப்போ வந்து பானை வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறமேட்டுக்கு அதில் வந்து இந்த பாலை வந்து ஊற்றலாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பருப்பும் எடுத்துக்கிட்டேன். இந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா வறுத்து தான் போட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருந்தேங்க. பட் வேகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பால் ஊற்றிட்டோம். நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அரிசியும் பருப்பும், அந்த தண்ணி ஊறின தண்ணியுமே வந்து இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலாம். பத்தாது தானே நம்மளுக்கு இது. பருப்பு அதிகமாக இருக்கும், அரிசி அதிகமாக இருக்கனால சொம்பில் வந்து 2 சொம்புக்கு மேலே தண்ணி ஊற்றினேங்க. அது ஊற்றி கொதித்து அரிசி போட்டுமே மறுபடியும் நான் ஊற்றினேன். பருப்பு வந்து நம்ம ஊர் பருப்பை வந்து சீக்கிரம் வெந்துடும். இந்த பருப்பு இங்கே ஆன்லைனில் வாங்கினது பார்த்திங்கன்னா வேகவே இல்லை. அப்புறம் இன்னொரு அடுப்பில் வந்து வெல்லத்தையும் தண்ணியும் போட்டு தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கொதித்ததுக்கப்புறம் வெல்லம் போட்டு கொதிக்க வச்சுட்டேங்க. இந்த பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. பாலும் தண்ணியும் ஊற்றினோம் பார்த்திங்களா, கொதிச்சிட்ருக்கு. கொதித்து கொஞ்சம் மேலே பொங்குமான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து போன வருஷமே வாங்கிட்டேன் இந்த பானை, பட் செய்யலை. இந்த வருஷம் தான் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறம் நம்ம இது நல்லா வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டதுக்கப்புறம் வெல்லம் போட்டுக்கலாம். பார்த்துட்டே இருந்தோம் நாங்களும். பையனோட பார்த்திங்கன்னா பொங்கல்னு சொல்லிட்டு இருந்தேன் வீடியோவில். இது பானை கொஞ்சம் சைடில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறனால கொஞ்சம் பொங்குறதுக்கு வந்து இதாகும்னு நினைக்கிறேங்க. பட் பொங்கிருச்சு நல்லபடியாக. நம்ம ஊரில் மாதிரியே வந்து பொங்கல் வந்து சீனாவில் வந்து பொருட்கள்லாம் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருந்துச்சுங்க. ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து கிடைக்கும். எல்லா பொருட்களுமே வேணும்னா நம்ம ஆன்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்குங்க. எதுனாலுமே உடனே நம்ம கடையில் போய் வாங்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. எப்படியோ இருக்கிற பொருளை வச்சு எப்படி பொங்கல் வச்சுன்றதை பாருங்கள். நம்ம நாடு வேறு ஆனாலும் பொங்கல் நம்ம மனசில் இருக்கிற திருவிழா தானேங்க. ஒவ்வொரு நம்ம தமிழர்கள் வந்து நம்மளோட பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் பொங்கிருச்சுங்க. இங்கே கீழே இது எல்லாமே வந்து இந்த அடுப்பு இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்கங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து தூக்குவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லை. இப்போ அரிசியும் பருப்பு போட்டோன்னு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பொங்கினதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இப்போ அரிசியும் பருப்பும் போட்டுட்டோம். ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அது போட்டிருக்கோங்க. போட்டு பார்த்துட்டே இருந்தேன். இடையில யாரோ ஃபோன் வந்துருச்சுங்க. வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டனால அதனால் இடையில வீடியோ எடுக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ நேரம் போட்டு வேக வச்சுட்டுமே. இது வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா
வறுத்ததுமே கடையில் வச்சுருப்பாங்க. அதுதாங்க நான் இப்போ வச்சுருக்கிறேன். இந்த திராட்சையுமே வந்து வாங்கினது. நெய் வந்து அமுல் நெய் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது எல்லாமே புதுசாக தாங்க. நெய்யுமே வந்து முன்னாடியே ஊற்றிட்டேங்க. நெய்யும் வெல்லமும் போட்டுட்டேன். அதுதான் வீடியோவில் வந்து காமிக்கல. முன்னாடி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, தனியாக வந்து இது பண்ணி வச்சுருந்தது. இப்போ வெல்லம்லாம் போட்டாச்சு. அரிசி எல்லாமே போட்டு நெய்யுமே போட்டிருக்காங்க. இப்போ வெந்துட்டுருக்குது. ஓரளவுக்கு வெந்தனால வெல்லத்தை போட்டுட்டு, அப்புறம் தனியாக வந்து நெய்யில் முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து வணக்கி வச்சுருந்தேங்க. இப்போ அதையுமே போட்டிருக்கு. எப்படி வந்திருக்குது அப்படின்றத பாருங்கள். இடையில வந்து ஃபோன் வந்துருச்சுங்களா, பையனும் வாங்கிட்டாங்க ஃபோன். அதனால தான் என்னால் எடுக்க முடியல. இந்த பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ வேகுமான்னு பார்த்துட்டே இருந்தேங்க. ரொம்ப ரொம்ப லேட் ஆகுதுங்க இந்த பருப்பில் வேக வைக்கிறதுக்கு. இப்போ வேக அப்போ வேணும். இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பாருங்கள். சீனாவில் இருந்தாலுமே எங்கள் வீட்டில் பொங்கல் வைப்போம் பார்த்தீங்களா, அதே போல் தான் இங்கேயுமே பொங்கல் வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ சாமிக்கு வச்சு பொங்கல் வச்சு படைச்சி சாமி கும்பிட்டோங்க. கரும்பு வாங்கலைங்க. கரும்பு போய் பார்த்தேன், இல்லை. அதனால் சிம்பிளாக வந்து பொங்கல் மட்டுமே வச்சு இது பண்ணியாச்சு. தேங்காய் வரலைங்க. நன்றி. தேங்காய் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேங்க. பட் அது வரல தேங்காய். அதனால் இருக்கிறத மட்டுமே வச்சு இன்றைக்கி கும்பிட்டாச்சு. சீனாவில் வந்து நம்மளுடைய பொங்கல் செய்ய மாட்டாங்க. நம்ம மட்டும் தான் வச்சுருக்கோம்.